இப்ப கேரளாவை பொறுத்தவரை ஒரு 18 பேர் இந்த மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாகவே அந்த நோயின் தன்மை என்பது அங்கே கூடியிருக்கிறது. பொதுவாக இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்க நிறைய குளம் குட்டைகள், அசுத்தமான நீர், மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளங்குட்டைகள், அதுவும் குறிப்பா அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேறு, அந்த மாதிரி இருக்கிற அந்த சேர்ல தான் இந்த அமீபா உருவாகுமா. அந்த குளம் குட்டைகளில் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமீபாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது 95% வரை தொற்று நோய் அல்ல. இதில் நம்ம உறுதியா இருக்கலாம். இப்போ இந்த கொரோனா மாதிரி இது தொற்று நோய், அவரை தொட்டாலே வந்துவிடும், அவர் மூச்சு காற்று பட்டாலே வந்துவிடும், அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியா இப்ப சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை 2 நாட்களா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொற்று நோய் அல்ல. அதனால இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை. ஆனாலும் கேரளால இந்த மாதிரியான குளம் குட்டைகள், அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்ததால் தான் இந்த நெக்லேரியா போலேரி என்கின்ற ஒரு அமீபா காரணமாகத்தான் இந்த மூளை காய்ச்சல் நோய், முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபலைட்டிஸ் என்கின்ற இந்த நோய் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு கடுமையான தலைவலியும், காய்ச்சலும், வாந்தியும், மனக்கழப்பு நிலையும், கழுத்து வலியும், நடத்தை மாற்றங்கள், மயக்கங்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது உடனடியாக இப்ப கேரள சுகாதாரத்துறை அவர்களுக்கான இந்த சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதன் மூலம் நாம இந்த கேரளா பார்டர்ல இருந்து வர்றவங்க இல்ல அங்கிருந்து இங்க பயணிச்சு வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருங்கிற இந்த அச்சத்தை, பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது தொற்று நோய் அல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குளம் குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்ல, நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகள்ல நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கிற நீச்சல் குளங்கள்ல கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள், ரசாயன மருந்துகள்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது. இது அதனால வர்ற ஒரு பாதிப்பு தான். அதனால நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.